அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, உடல் பருமன் அதிகரிப்பு, அதோட இருதய ஆரோக்கியத்துல அதோட தாக்கம், அதை பத்தி பேச போறோம். உடல் பருமன் உலக அளவிலே ரொம்ப முக்கியமான சுகாதார கவலையா மாறிடுச்சு. ஏன்னா கடந்த 30 வருஷங்கள்ல பெரியவங்கள்ல இந்த உடல் பருமன் அதிகமா இருக்கிறது 2 மடங்கு ஆயிருக்கு. குழந்தைங்கள்ல 4 மடங்கு அதிகமாயிருக்கு. அதுலயே உடல் பருமன் அதிகரிப்புலயே கடுமையான உடல் பருமன் அதிகரிப்பு இருக்குது, சிவியர் ஒபிசிட்டி. அது என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஆயுட்காலத்தையுமே குறைச்சிடும். உடல் பருமன் ஏன் அதிகமாகுதுக்கு அதுக்கு ஒரு 3 காரணம் உண்டு. ஒன்று உயிரியல் தொடர்பு, ஜெனட்டிக்ஸ், ஹார்மோன்ஸ், அப்புறம் நரம்பியல் பாதைகள், நியூரலாஜிக்கல் பாத்வேஸ். ரெண்டாவது சில நோய்கள்னாலே வரலாம். ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்கிறது. குஷிங் டிசீஸ், ஸ்டீராய்டு ஹார்மோன் அதிகமா இருக்கிறது. அதுவும் ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமா இருக்கிறது காரணமா இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா சுற்றுச்சூழல் மற்றும் சமூக காரணிகள். வாழ்க்கை முறை, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, உட்கார்ந்து வேலை பார்க்கறது, சாப்பாடு அதிகமா சாப்பிடுறது, அதுவும் ஆரோக்கியமற்ற சாப்பாடு சாப்பிடுறது, அந்த மாதிரினால உடல் பருமன் அதிகம் இருக்கிறது உலக அளவிலேயே அதிகமாயிட்டு இருக்கு. உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுனால அது இரத்த நாளங்கள் மேல நேரடி தாக்கத்தை உட்படுத்துது. அது சில நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. ஒன்று சொல்லணும்னா டைப் 2 டயபெட்டிஸ், வகை 2 நீரிழிவு நோய். இந்த கொழுப்புகள் என்ன பண்ணுதுன்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மைக்கு வழிவகுக்கிறது. அதனால இந்த டைப் 2 டயபெட்டிஸ், வகை 2 நீரிழிவு நோய் வரும். ரெண்டாவது உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர். அது என்ன உடல் பருமன் அதிகமா இருக்கும்போது ஆல்டோஸ்டிரான், ரெனின் ஆஞ்சியோடென்சின், அந்த ஹார்மோன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்போது அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அப்புறம் டிஸ்லிப்பிடீமியா, அசாதாரணமான கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது. கல்லீரல்ல கொழுப்பு உற்பத்தி அதிகமா இருக்கும். இன்னொன்று ஹார்ட் ஃபெயிலியர், இதய செயலிழப்பு. காலப்போக்கில் என்ன ஆகும்னா ஹார்ட் பம்ப் பண்ணிட்டே இருக்கும், பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். அதனால அந்த ஹார்ட் மசில்ஸ் கொஞ்சம் அந்த இரத்த தசைகள் தளர்ச்சி ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும். இன்னொன்று கிரானிக் கிட்னி டிசீஸ். கிட்னி டிசீஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒன்று ஒபிசிட்டி டயபெட்டிஸ் காஸ் பண்ணும். டயபெட்டிஸ்னால கிட்னி டிசீஸ் வந்துடும். அதோட உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரமாகவே அந்த கிரானிக் அந்த இது என்ன சிறுநீரக நோய் ரொம்பவும் மோசமாயிரும். இந்த உடல் பருமனை கண்டுபிடிக்கிறதுக்கு பிஎம்ஐன்னு ஒன்று யூஸ் பண்றாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ இந்தியர்களுக்கு, இந்தியாவில் உள்ள தமிழர்களுக்கு, அவங்களுக்குலாம் 23க்கு மேல இருந்தாவே உங்களுக்கு ஒபிசிட்டின்னு பேரு. அமெரிக்காவில், ஐரோப்பாவில் இருக்கவங்களுக்கு 30க்கு மேல இருந்தா தான் ஒபிசிட்டின்னு பேரு. சைனீஸ்க்கு 25க்கு மேல. அதனால என்ன மாதிரி ரேஸ்ன்ற ஒரு வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்று என்னன்னா இந்த பிஎம்ஐ மசில் அதிகமா இருக்கா இல்ல இது கொழுப்பு அதிகமா இருக்கான்னு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாது. அதனால சும்மா அதை நம்பரை மாத்திரம் வச்சுக்கிட்டே ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க, டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க, அது சரியாயிரும் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஆனா இந்த ஆராய்ச்சி மூலமா வந்து சில விஷயங்கள் அது உண்மை இல்லை என்றது தெரிய வருது. அதை பத்தி இப்ப பார்ப்போம். ஒரு 3 வகையில வந்து இதை வந்து கட்டுப்படுத்தலாம். ஒண்ணு வந்து வாழ்க்கை முறை மாற்றம். வாழ்க்கை முறை மாற்றம்னா உணவு, உடற்பயிற்சி. 2வது வந்து மருத்துவ சிகிச்சை, மெடிசின் கொடுக்கிறது. 3வது வந்து சர்ஜரி, பேரியாட்ரிக்கலான மெட்டபாலிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, சர்ஜரி. இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தினால வந்து உங்களுக்கு 5-8% வெயிட் லாஸ், எடை குறைப்பு பண்ணிடலாம். அதுல என்ன விஷயம்னா வந்து அந்த எடை குறைப்பு இருந்தாலும் 5-8% இருந்தாலும் இந்த இருதய தாக்கங்கள், இந்த உடல் பருமனால இருக்குங்களா, அதுல எந்த மாற்றமுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தோட மருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய இடை குறைப்பு வந்து 10-20% ஆகுது. இவங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் ஈவென்ட்ஸ், இந்த இருதயத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து கம்மியா இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு, அதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 3வது வந்து சர்ஜரி பண்ணவங்களுக்கு 25-30% எடை குறைப்பு கிடைக்குது. இவங்களுக்கும் எடை குறைப்புக்கு மேல, வெயிட் லாஸ் மேல வந்து கார்டியோவாஸ்குலர் ஈவென்ட்ஸும் வந்து கம்மியா இருக்கு. அதாவது வந்து இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து கம்மியாகும். அதனால வந்து இந்த வாழ்க்கை முறை சிகிச்சை மாத்திரமே பத்தாது. உடல் பருமனா இருந்தா உங்களுக்கு வாழ்க்கை முறை மாற்றம் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனா அது மாத்திரமே உங்களுக்கு இதய சம்பந்தமான நோய்களை வராமல் தடுக்க முடியாது. இப்போதைக்கு வந்து 3rd ஜெனரேஷன் மெடிசின், 3ஆம் தலைமுறை மருந்துகள்னு ஒண்ணு வந்திருக்கு. GLP-1 கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த GLP-1 வந்து இயற்கையான ஹார்மோன்ஸ் மாதிரியே அது ஒர்க் பண்ணும். அது என்ன பண்ணும்னா வந்து கணிசமான எடை இழப்பை உண்டு பண்ணிடும். உங்களுக்கு வந்து அதிகமா பசி வராது. அதுல வந்து ஒரு 3 முக்கியமான மருந்துகள் இப்போதைக்கு அவைலபிள். ஒண்ணு வந்து லிரகுளுட்டைட், அது வந்து 8% எடை இழப்பை வந்து காசு பண்ணும். இன்னொன்னு செமகுளுட்டைட், அது வந்து வெகோவி இல்லைன்னா ஒசெம்பிக் அந்த மாதிரி பேர்ல இருக்கு, அது வந்து 15% எடை இழப்பை வந்து சாத்தியம் பண்ணும். இன்னொன்னு வந்து டிர்சபெட்டைட், அது வந்து 20% எடை இழப்புக்கும் வெயிட் லாஸ்க்கு வந்து அது சாத்தியப்படுத்தும். இந்த இயற்கையான மருந்துகள் வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம். ஆனா இந்த மருந்துகள் எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா வந்து குமட்டல், வயிற்றுப்போக்கு. ஸோ அதனால வந்து நல்லா தண்ணி குடிச்சிருக்கணும். அப்புறம் வந்து டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கணும். இன்னொன்னு எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகாம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து GLP-1 மருந்துகள் இப்ப சொன்னீங்கன்னா லிரகுளுட்டைட், செமகுளுட்டைட், டிர்சபெட்டைட், இது வந்து நேரடி இதய நன்மைகளையும் உண்டாக்குது. இதுல எஸ்பெஷலி டைப் 2 டயபெட்டிஸ், இது வகை 2 நீரிழிவு நோய் உள்ள மக்களுக்கு இது கொடுக்கும் போது இது வந்து இருதயம் மரணங்களை வந்து கம்மி பண்ணுது. அப்புறம் வந்து இருதய மாரடைப்பு ஆனா இறக்க முடியாது, அதையும் கம்மி பண்ணுது. அப்புறம் பக்கவாதத்தையும் கம்மி பண்ணுது. அதனால இது வந்து இடை குறைப்புக்கான கருவி மாத்திரம் கிடையாது, இது வந்து இது இதயத்தை பாதுகாக்கும் கருவியும் உண்டு. இதயத்துக்கு அப்பால வந்து இது மற்ற உடல் உறுப்புகளுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு. ஒண்ணு வந்து மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இருதய அபாய காரணிகளை வந்து கம்மி பண்ணிடுது. அப்புறம் வந்து வகை 2 நீரிழிவு நோய், டைப் 2 டயபெட்டிஸையும் கம்மி பண்ணுது. கிட்னில என்ன பண்ணுதுன்னா வந்து நாள்பட்ட சிறுநீரக நோயோட முன்னேற்றத்தை, அது அட்வான்ஸ் ஆகிறத வந்து கம்மி பண்ணுது. கல்லீரல், லிவர்ல என்ன பண்ணுதுன்னா வந்து ஆல்கஹால் இல்லாத ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ், அப்புறம் வந்து கல்லீரல் நோய், அதையும் வந்து கம்மி பண்ணும். அப்புறம் வந்து ஹார்ட்
செயலிழப்பை வந்து கம்மி பண்ணும். அதனால வந்து நிறைய பயன்கள் உண்டு GLP-1 மெடிசின் சாப்பிடுறதுனால. நோயாளிக்கான முக்கியமான பரிசீலனை என்ன வந்து நம்பர் 1 இந்த மருந்து சாப்பிடும்போது வந்து குமட்டல், வயிற்று அசௌகரியம் இருக்கும். அப்ப அதனால வந்து நீரிழிப்பு, நீ நீ நீரிழிப்பு, டீஹைட்ரேஷன், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னொன்று என்னன்னா வந்து டெஃபினட்டா உங்களுக்கு எடை இழப்பு இருக்கிறதுனால வந்து அந்த மருந்தோட இந்த டோஸையும் வந்து மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ ரத்த அழுத்தத்துக்காக பிளட் ப்ரெஷர் மெடிசன் எடுக்கிறீங்க, டயபெட்டிஸ் மருந்து எடுத்துக்கிறீங்கன்னா அதோட அளவை குறைக்க வேண்டியிருக்கும். தைராய்டு ஹார்மோன் மாத்திரை எடுக்கிறீங்கன்னா அதோட அளவையும் குறைக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்புறம் வந்து இந்த மருந்து சாப்பிடும்போது டயட்டீஷியன், டாக்டர், ஃபார்மசிஸ்ட் இவங்களோட ஆலோசனைகளை கேட்டு எல்லாரோட ஆலோசனையை கேட்டு பண்ணும்போது இன்னுமே வந்து நல்ல வகையில உங்களை பராமரிக்க முடியும். ஸோ உடல் பருமன்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து எடை இழப்புன்றது இம்பார்ட்டண்டா இருக்கும். அதனால வந்து இப்போ சர்ஜரி போறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு வந்து சில சைடு எஃபெக்ட் வரும். என்னென்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா வந்து இந்த வைட்டமின் டெஃபிஷியன்சிஸு, அப்புறம் வந்து அதர் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்று என்ன வந்து இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், அப்புறம் வந்து சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், இல்லைன்னா கேன்சர் ப்ராப்ளம், அவங்கெல்லாம் வந்து அவங்களோட மருந்துகளை வந்து இந்த GLP-1ல இருக்கும்போது வந்து மாற்றுறது வந்து ரொம்ப அவசியம். அந்த எடை இழப்புக்கு தேவையான அளவுக்கு அவங்க வந்து மாத்திரைகளுடைய அளவுகளை வந்து குறைக்க வேண்டியது இருக்கும். உடல் பருமன் வந்து சாதாரணமான எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால மாத்திரம் கிடையாது. அது ஒரு ப்ரோக்ரஸிவ் டிசீஸ். அது வந்து நீண்ட கால டிசீஸ். அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடற்பயிற்சி, உணவு முறை, மருந்து எடுக்கிறது வந்து கண்டினியூவா பண்ணணும். இன்னொன்று வந்து எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணணும். வெயிட் லாஸ் வந்து சில பேருக்கு என்ன ஆகும்னா வந்து எடை இழப்பு நடக்கும். அவங்க சாப்பிடாம விட்டுருவாங்க. அப்புறம் திரும்பியும் கெயின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று பண்ணியாச்சுன்னா வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து மற்ற பிளட் டெஸ்ட்டையும் வந்து பார்த்து எல்லாமே வந்து சரியா இருக்கா அப்படின்றதையும் ரொம்ப மெட்டிகுலஸாக பார்த்துக்கணும். அதனால வந்து சரி 20 பவுண்ட் அது கம்மியாயிடுச்சு, 20 கிலோ கம்மியாயிடுச்சு, இனிமே சாப்பிட போறதில்ல அப்படின்னீங்கன்னா திரும்பவும் கெயின் பண்ணிடுவீங்க. திரும்பவும் எடை வந்து முந்தைய அளவுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு. அதனால வந்து நம்பர் 1 உடல் பருமன் வந்து முதல்ல செக் பண்ணுங்க. 2வது வந்து உங்களோட BMI என்னன்னு பாருங்க. 3வது வந்து லைஃப் ஸ்டைல், மெடிக்கேஷன், சில நேரங்களில் உங்களுக்கு சர்ஜரியும் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். இதை தயவு செய்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.